ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ இது நம்ம ப்ரோக்ராமிங் எழுதும் போது இந்த டாபிக் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஏன்னா ப்ரோக்ராம் எல்லாருமே வந்து கரெக்டா பண்ண மாட்டோம். ஸோ நம்ம மிஸ்டேக்ஸ் கண்டிப்பா என்ன பண்ணுவோம், நம்ம விடுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜஸ்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா தேவையான டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ வாட் இஸ் அ டாபிக் அப்படின்னா, எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். என்ன பண்ண போறோம், we are going to handle the exceptions. So என்ன ப்ராப்ளம்ஸ் வருது, what are the problems will occur நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது அதை எப்படிலாம் ஹேண்டில் பண்றது அப்படின்றதான் we are going to see here in this chapter, exception handling. Okay, so first நம்ம எரருக்கும் எக்ஸெப்ஷனுக்கும் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். நமக்கு என்ன பண்ணிருக்கணும், we need to know the difference between error and exception. so mostly எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எரர் அப்படின்னா என்ன, எரர் அப்படின்னா அது ஒரு ப்ராப்ளம். நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கோம். ஓகே, நம்ம ப்ரோக்ராம்ஸ் எழுதும் போது என்ன பண்ணிருக்கோம், நம்ம ஏதோ தப்பு பண்ணிருக்கோம். ஸோ இந்த ப்ராப்ளம் அங்கனக்குள்ள எரர் வரதுக்கு உண்டான ப்ராப்ளம் வந்து நம்ம அங்கனக்குள்ள என்ன பண்ணது, ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கோம். சரியா? ஸோ எரர்ஸ் ஆர் ப்ராப்ளம்ஸ் இன் அ ப்ரோக்ராம் டியூ டு which the program will stop the execution. ஸோ அந்த எரர் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, ப்ரோக்ராமோட எக்ஸிகியூஷனே ஸ்டாப் பண்ணிடும். என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, ப்ரோக்ராமோட எக்ஸிகியூஷன் வந்து ஸ்டாப் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எரர் வந்தது அப்படின்னா ப்ரோக்ராமோட எக்ஸிகியூஷன் வில் பி ஸ்டாப். இது நம்மளா பண்ற மிஸ்டேக்ஸ். ஓகே, இதே எக்ஸெப்ஷன் அப்படின்னா, எக்ஸெப்ஷன்ன்றது வந்துட்டு ஏதோ வந்து ஒரு ப்ராப்ளம், ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்குது. அந்த சேஞ்சஸ்னால என்ன ஆயிடும் அப்படின்னா, அதோட ஃப்ளோல வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, நார்மலா நம்மளோட ஃப்ளோ வந்து 1 2 3 4 5. இதே நம்ம கண்டிஷனல்ஸ் யூஸ் பண்ணிருந்தோம், இல்ல ஃபார் லூப் யூஸ் பண்ணிருந்தாலும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். பட் எக்ஸெப்ஷன் வந்துச்சு, எக்ஸெப்ஷன் ரைஸ் ஆச்சு அப்படின்னா, அங்க வந்து நார்மல் ஃப்ளோ இல்லாம டிஃபரெண்டா அதுவா அது இஷ்டத்துக்கு என்ன வேணுமோ அது பண்ணிக்கும். சரியா? சோ அதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் எரர் அண்ட் எக்ஸெப்ஷன். எக்ஸெப்ஷன் அப்படின்றது என்னன்னா, அதோட நார்மல் ஃப்ளோல வந்து சேஞ்ச் இருக்கும். அதோட நார்மல் ஃப்ளோல சேஞ்ச், அதான் அந்த ப்ரோக்ராம்ல நார்மல் ஃப்ளோல சேஞ்ச் இருக்கும். சோ இதுதான் எரருக்கும் எக்ஸெப்ஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். சோ இப்ப நம்ம எக்ஸெப்ஷன் தெரியும், அங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும். சோ அந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம், அந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு என்னென்னலாம் எக்ஸெப்ஷன்ஸ் வரும், வாட் ஆர் ஆல் த எக்ஸெப்ஷன்ஸ் வில் அக்கர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். we need to learn about different types of exceptions அப்படின்றத தெரிஞ்சுட்டா நம்ம அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ இப்ப நம்ம பார்க்க போறது என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸெப்ஷன்ஸ். என்னென்ன டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றதான் பார்க்க போறோம். சோ அதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சின்டாக்ஸ் எரர். சோ நார்மலா இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சின்டாக்ஸ் எரர் அப்படின்னா என்னது, நம்ம ப்ரோக்ராம்ல ஏதாச்சும் ஒண்ணு தப்பு பண்ணிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், கோலன் வைக்கிறது, கமா வைக்கிறது. சோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ். ஓகே, கோலன், கமா, தென் செமிகோலன், இந்த மாதிரி ஜஸ்ட் சின்டாட்டிக்கல் எரர்ஸ். ஓகே, சின்டெக்ஸ் ஏதாச்சும் ஒரு ஃபார்மேட்ல நம்ம ஏதாச்சும் ஒரு மிஸ் பண்றது, தென் க்ளோஸ் பெராந்தசிஸ், ஓபன் பெராந்தசிஸ், பெராந்தசிஸ மிஸ் பண்றது. சோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது எல்லாமே எதுக்கு கீழே வரும், all will comes under syntax error. சரியா? சோ நார்மலா ஏதாச்சும் கோலன், செமிகோலன், பெராந்தசிஸ் இதெல்லாம் மிஸ் ஆனா அந்த இடத்துல வர்றது வந்து சின்டாக்ஸ் எரர். நார்மலா நம்ம எல்லாருக்குமே சின்டாக்ஸ் எரர் தெரியும். நெக்ஸ்ட் டைப் எரர். டைப் எரர் அப்படின்னா நம்ம ஏதாச்சும் தப்பா such as ஒரு ஸ்ட்ரிங்கையும் இன்டிஜரையும் ஆட் பண்ணிருக்கோம். ஒரு ஸ்ட்ரிங்கையும் இன்டிஜர், நம்மளால ஸ்ட்ரிங்கையும் இன்டிஜரையும் ஆட் பண்ண முடியுமா, whether it's possible to add string and integer. சோ நம்மளால என்ன பண்ண முடியாது, ஒரு ஸ்ட்ரிங்கை இன்டிஜரை நம்மளால ஆட் பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் ட்ரை பண்ணி ஆட் பண்ண அந்த டைம்ல நமக்கு அக்கர் ஆகிற எரர் தான் இந்த டைப் எரர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் நேம் எரர். ஒரு வேரியபிள்ல வந்து நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க, ஒரு வேரியபிளோ இல்ல ஒரு நேமோ வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல இல்ல ஒரு ப்ரோக்ராம்ல கொடுத்திருக்கீங்க. பட் அந்த நேமோ அந்த ஃபங்க்ஷனோ அவங்களுக்குள்ள இல்ல அப்படின்னா, ஓகே, அந்த நேமோ இல்ல அந்த ஃபங்க்ஷன் நேமோ அந்த வேரியபிளோ அந்த இடத்துல இல்ல அப்படின்னா, அது என்ன டைப் ஆஃப் எக்ஸெப்ஷன் கொடுக்கும் அப்படின்னா, நேம் எரர். சோ நார்மலா சின்டாக்ஸ் எரர்ஸ்லாம் நமக்கு தெரியும், டைப் எரரும் தெரியும், நேம் எரர். சின்டாக்ஸ்னா கோலன், செமிகோலன், தென் பெராந்தசிஸ் மிஸ் ஆகுது. டைப் எரர் அப்படின்னா நம்ம we are trying to add string and integer. சில திங்ஸ் வந்து நம்மளால பண்ண முடியாதுன்னு நமக்கு தெரியும், அதை நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா டைப் எரர்ஸ் வரும். நேம் எரர் அப்படின்னா நம்ம நேம் ஏதாவது கொடுத்திருக்கோம், வேரியபிள்ஸ்ல ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணிருக்கோம், பட் அந்த வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணல அப்படின்னா சோ நமக்கு வரப்போற எரர் வந்து நேம் எரர். நெக்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னா, இண்டெக்ஸ் எரர். இந்த இண்டெக்ஸ் எரர் மோஸ்ட்லி நமக்கு எதுல வரும் அப்படின்னா, இந்த இண்டெக்ஸ் எரர்ஸ் வந்துட்டு லிஸ்ட், டப்பிள்ஸ், தென் வேற எதுலலாம் நம்ம வந்து லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ், நிறைய வேல்யூஸ் யூஸ் பண்றோம். எந்த இடத்துலலாம் நம்ம வந்து நிறைய வேல்யூஸ் யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இங்க இருக்கு, சோ 1 2 3.
சோ இதோட பொசிஷன் வந்து நம்ம என்ன பண்றோம், இந்த இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு தான் நம்ம இந்த வேல்யூஸ் இருக்கும். சோ எங்கெல்லாம் இந்த மாதிரி செட் ஆஃப் வேல்யூஸ் வச்சு அந்த இண்டெக்ஸ் வேல்யூஸ் வச்சு எடுக்கிறோமோ சோ அந்த டைம்ல என்ன ஆகும், அவுட் ஆஃப் ரேஞ்ச்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வரதுக்கு பேர் என்ன, என்னது இண்டெக்ஸ் எரர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் கீ எரர். கீ எரர்ன்றது டிக்ஷனரி கீ வேல்யூ நம்ம பார்த்திருக்கோம் தெரியுமா, கீ வேல்யூ டிக்ஷனரியில வரும்ல, டிக்ஷனரியில வந்து நமக்கு கீ அண்ட் தென் வேல்யூ கொடுக்கும். சோ கீ இல்லாம மிஸ் ஆச்சு அப்படின்னா அந்த டைப் ஆஃப் எரர்ஸ் வந்து எதுக்கு கீழே வரும் அப்படின்னா கீ எரர்ஸ்க்கு கீழே வரும். நெக்ஸ்ட் வந்து வேல்யூ எரர். வேல்யூ எரர் அப்படின்றது நம்ம வந்து ஒரு ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம், ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு, ஒரு ஃபங்க்ஷன் கால் இருக்கு, இங்க ஃபங்க்ஷன் கால் இருக்கு, தென் இங்க ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இருக்கு. ஓகே, இங்க ஃபங்க்ஷன் கால் அண்ட் இங்க ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இருக்கு. ஓகேவா, ஃபங்க்ஷன் கால் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இருக்கு. சோ இங்கனக்குள்ள வந்து நம்ம ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம், a கமா bன்னு சொல்லிட்டு ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ். இங்க நம்ம பாஸ் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு ஆர்குமெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் வேல்யூ. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் a is equal to 5 அது மட்டும் தான் நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கனக்குள்ள வேல்யூஸ் இல்ல அப்படின்ற ஒரு எரர். இன்னொன்னு வந்துட்டு நம்ம வந்து இங்க வந்து ஸ்ட்ரிங்கா வந்து கொடுத்துட்டு இங்க நம்ம வேல்யூ பாஸ் பண்ணும்போது இன்டிஜரா பாஸ் பண்ணோம்னால நமக்கு வரப்போற எரர் வந்து என்னது, வேல்யூ எரர். சோ நம்ம ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணும்போது நம்ம ஸ்ட்ரிங்கா டிக்ளேர் பண்ணிட்டு அது நம்ம இன்டிஜரா சப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா we will get a value error. ஓகேவா, சோ மொத்தம் ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்ம ஃபர்ஸ்ட் 3 என்னென்ன பார்த்தோம், சின்டாக்ஸ் எரர் பார்த்தோம் அண்ட் தென் சின்டாக்ஸ் எரர் பார்த்தோம், நெக்ஸ்ட் வந்துட்டு டைப் எரர் பார்த்தோம் அண்ட் தென் நேம் எரர் பார்த்தோம். சோ இப்போ இங்க எனக்குள்ள என்ன பார்த்திருக்கோம், இண்டெக்ஸ் எரர், கீ எரர் அண்ட் தென் வேல்யூ எரர். சோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சோ நெக்ஸ்ட் வந்துட்டு அட்ரிபியூட் எரர். ஓகே, வாட்ஸ் தி நெக்ஸ்ட் ஒன், அட்ரிபியூட் எரர். சோ அட்ரிபியூட் எரர் அப்படின்னா இது எந்த இடத்துல வரும் அப்படின்னா is not found in an object, so just trying to access a non existent attribute. ஒரு கிளாஸ் கொடுத்திருக்கீங்க, அந்த கிளாஸ்ல வந்து அந்த அட்ரிபியூட் இல்ல. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிளாஸ் கொடுத்துருக்கேன், அந்த கிளாஸ்ல வந்து நம்ம நார்மலா இங்க சில வந்துட்டு கிளாஸ் கொடுத்துருக்கோம் சரியா, கிளாஸ்க்குள்ள நம்ம நிறைய அட்ரிபியூட்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த அட்ரிபியூட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம அவுட் ஆஃப் த கிளாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் அவுட் ஆஃப் த கிளாஸ் அந்த அட்ரிபியூட்ஸ் இல்ல, ஓகே, சோ இந்த இதுக்குள்ள இல்ல அப்படின்னா நம்ம வெளியில யூஸ் பண்ணும்போது என்ன நமக்கு எரர் வரும் அப்படின்னா அட்ரிபியூட் எரர். சோ அட்ரிபியூட்ஸ் அந்த கிளாஸ்க்குள்ள இருக்கும் சரியா. நெக்ஸ்ட் ஐஓ எரர். ஐஓ எரர் அப்படின்னா இன்புட் அவுட்புட் எரர். சோ ஒரு ஃபைல் மிஸ் ஆகுது, ஓகே, ஒரு ஃபைல் நீங்க வந்து ரீட் பண்ண போறீங்க, ஒரு ரீடோ இல்ல ரைட்டோ பண்ண போறீங்க, பட் அந்த இல்லாத ஃபைல, ஓகே, அந்த இல்லாத ஃபைல நீ ரீட் பண்ண ரைட் பண்ண ட்ரை பண்ண அப்படின்னா அந்த இடத்துல உனக்கு அக்கறை ஆகுறதா என்னது, இந்த ஐஓ எரர். ஓகே, சோ அந்த ஐஓ எரர்ன்றது அந்த ஃபைல் வந்து இருக்கணும், இல்லாத அந்த ஃபைல் இல்லாம நீ அதை ஓபன் பண்ணி ரீட் பண்ண ரைட் பண்ண ட்ரை பண்றதுன்னா அந்த டைம்ல உனக்கு அக்கறை ஆகுறது வந்து என்னது, ஐஓ எரர். ஓகே, சோ இதெல்லாம் நம்ம நார்மலா ஃபைல் ஹேண்ட்லிங்கே நமக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த எரர்ஸ் எல்லாமே. ஓகேவா, சோ நெக்ஸ்ட் வந்து ஜீரோ டிவிஷன் எரர். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்னது, ஜீரோ டிவிஷன் எரர். சோ ஜீரோ டிவிஷன் எரர்னா நார்மலா நம்மளால என்ன பண்ண முடியாது, ஒரு நம்பரை வந்து ஜீரோவால டிவைட் பண்ண முடியாது. ஓகே, சோ இந்த மாதிரி ஓகே லாஜிக்கா நம்மளால முடியாததை நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அது எல்லாமே எதுக்கு கீழே வரும், ஜீரோ டிவிஷன் எரர். ஸோ அது எல்லாமே எது கீழே வரும், ஜீரோ டிவிஷன் எரர். நெக்ஸ்ட் ஒன் வந்து இம்போர்ட் எரர். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஃபைல் ஹேண்ட்லிங் படிச்சோம், ஃபைல் ஹேண்ட்லிங்ல வந்து டம்ப் மெத்தட் இருக்கு. ஓகே, டம்ப் அண்ட் தென் லோட், இது ரெண்டும் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருக்கணும், பிக்கல் மாடியூல் இம்போர்ட் பண்ணிருக்கணுமா. ஸோ பிக்கல் மாடியூல் இம்போர்ட் பண்ணாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த டம்ப் லோடு யூஸ் பண்ணணும். ஸோ வித்வுட் இம்போர்ட்டிங் திஸ் பிக்கல், இந்த பிக்கல் மாடியூல் இல்லாம நீ டம்பையும் லோடையும் யூஸ் பண்ண அப்படின்னா அப்போ உனக்கு ரைஸ் ஆகிற எரர் தான் என்னது, இந்த இம்போர்ட் எரர். அந்த டைம்ல நமக்கு ரைஸ் ஆகிற எரர் தான் என்னது, இந்த இம்போர்ட் எரர். சோ நம்ம அந்த காமனா நமக்கு எல்லாமே என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா இந்த எரர்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் எந்த இடத்துல என்ன எரர்ஸ் வரும் நம்ம அதை எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்றது நமக்கு தெரியும். சோ இப்ப நமக்கு இம்போர்ட் எரர், ஜீரோ டிவிஷன் எரர் அண்ட் தென் அட்ரிபியூட் எரர், ஐஓ எரர், தென் மோஸ்ட்லி இதுல நமக்கு அக்கறை ஆகுறதுன்னு பார்த்தோம்னா அந்த கீ எரர், வேல்யூ எரர் அண்ட் தென் இண்டெக்ஸ் எரர், சின்டாக்ஸ் எரர், டைப்ஸ் எரர், மோஸ்ட்லி இது எல்லாமே நமக்கு அக்கறை ஆகும். பட் நம்ம எந்த இடத்துல என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சாதான் நம்மளால எக்ஸெப்ஷன்ஸ் கொடுக்க முடியும். சோ இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதோட ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா என்சிஆர்டி புக் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செக் பண்ணிக்கலாம். ஓகேவா, சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் நெக்ஸ்ட் டாபிக்கோட வரேன். தேங்க்யூ.